தண்டக்காரனும் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது இதை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்தை பேஸ்டான ட்ரூ ஸ்டோரியில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கடைசியில் தெரிய வரும்போது நான் உண்மையிலே ஷாக் ஆனேங்க. அண்ட் இந்த படம் எந்த OTTயில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா சிம்பிளி சவுட்டில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நம்ம தினேஷ் அண்ணாவும் கலையரசு அண்ணாவும் அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேரும் பழங்குடி மக்களை சேர்ந்தவங்க. ஓகே, நம்ம கலையரசு அண்ணா கரண்ட்டாக எங்கே இருக்காங்கன்னா ISGSன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் அகாடமியில் இருக்காங்க. அந்த அகாடமிக்கு கலையரசு அண்ணா எப்படி வந்தாங்க, அந்த அகாடமியில் வந்தப்போ நம்ம கலையரசு என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டாங்க, அதையும் தாண்டி அந்த அகாடமியில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது என்ன, இதெல்லாம் சேர்த்து சொல்கிற ஒரு படம் தான் தண்டக்காரண்யம். ஃப்ராங்காக சொல்லலாம், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு செட்டே ஆகலைங்க. ஏன்னா ரொம்ப மெதுவாக போன ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் அவங்க கதைக்குள்ளே போனப்புறம் எனக்கு ஒரு வேற லெவல் படம் பார்த்த ஃபீல் வந்துச்சுங்க. அது காரணம் இந்த படத்தோட டேரக்டர். என்னதான் இந்த படம் வந்து பேஸ்டான ட்ரூ ஸ்டோரியாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, அது ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு காமிக்கணும் தெரியுமா, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட கேரக்டர் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தினேஷ் அண்ணா கலையரசு அண்ணா இவனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜெய் பீம், தானாக்காரன், விடுதலை 1, விடுதலை 2 இந்த படம்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குமா? அப்போது இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.